வெல்கம் டு அனிமே எவல்யூஷன். இப்போ நம்ம பிளாக் ஸ்மித் ஜிக்கோட நெக்ஸ்ட் சாப்டர் தான் பார்க்க போகிறோம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே யாராச்சும் பெட் பண்ண போகிறீங்கன்னா சீக்கிரம் வந்து பெட் பண்ணுங்க, இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது, சீக்கிரமாகவே இந்த பெட்டிங் ஆப்ஷன் முடிய போகுது, சீக்கிரம் வாங்க அடி சொல்லி பார்த்தா கூவி கீழ் விற்றுனுக்குறாங்க. உடனே பார்த்தா எக்கச்சக்கமான பேர் வரானுங்க. 1,00,000 கோல்டு ப்ளூ டவான் அப்படி சொல்லி பார்த்தா எல்லாரும் கட்டுனுக்குறானுங்க. 2,00,000 கோல்டு ப்ளூ டவான் அப்படி சொல்லி பார்த்தா எல்லாருமே வந்து பார்த்தா ப்ளூ டவானுக்கு கட்டுனுக்குறானுங்க. யாருமே ரெட் டைகர் மெர்சினரிக்கு யாருமே கட்டலையா? நீங்கள் வந்து ரெட் டைகர் மெர்சினரிஸ்க்கு நீங்கள் கட்டினதை விட 10 டைம் அதிகமான உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் கூவி விற்றுனுக்குறான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவன் என்ன தான் கூப்பினாலும் ஒருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா வரவே இல்லை. அப்போ அந்த இடத்துல ஒருத்தன் வரான். 10 இல்லை, நீ 100 டைம்ஸ் அதிகமாக சொன்னாலும் எவனும் வரமாட்டான். இவன் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா இவன் தான் மில்லியான்ஸ். இவன் வந்து பார்த்தீங்கன்னா மணி டான்ஸ் அப்படின்னு கில்டோட கில்டு லீடர். இவன் வந்து ஒரு தேடுறாங்க மெஷினரி. நீயே பார்த்தியா இல்லையா, அங்கே இருக்கிற அவங்களுக்கும் இவங்களுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட்டு. அவங்களுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் வெறும் எறும்பு மாரி தான். கண்டிப்பாக இவங்களால பீட் பண்ணவே முடியாது. ஆமாம், இவர் சொன்னது கரெக்டு தான், மில்லியன் கரெக்டாக தான் சொல்கிறாரு. நம்ம வந்து யாருமே அவங்களுக்கு பீட் பண்ண தேவையில்லை. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் டைகருடைய ஃபியூனரல் அப்படின்னு பற்றி எல்லாரும் பேசுனுங்கிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு சியா வந்துட்டு என்னடா முட்டாள்தனமாக பேசினுக்கிறீங்க, இன்னும் இந்த பேட்டில் ஸ்டார்ட் ஆகலா, பேட்டில் ஸ்டார்ட் ஆன போகிற தெரியும் உங்களுக்கு யார் என்னன்னு சொல்லி அப்படின்னு பார்த்தா கத்தினுக்குது. அப்போது அந்த இடத்துக்கு வந்த அந்த அந்த பெட்டிங் ஓனரு, அப்படின்னா நீங்கள் ரெட் டைகர் மெஷினரிஸ்க்கு பெட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. பார்த்தீங்கன்னா அந்த டப்பாவில் வெறும் 2 காயின் தான் இருக்குது. இதை பார்த்தோன்னே அவளுக்கு புரிஞ்சுது, ஆஹா இதை நம்ம கட்டக்கூடாது சொல்லிட்டு கிளாம்பிங் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட் ஹேபிட், அதனால் நான் அதை விளையாட மாட்டேன் அப்படின்னு தான் சொல்கிறா. இதை பார்த்தோன்னே அவனுக்கு புரிஞ்சுது, ஆஹா இந்த பொண்ணு தயங்குது அப்படி சொல்லி. அப்போ கரெக்டாக ஒருத்தன் அந்த இடத்துக்கு வந்து ஒரு பெரிய பணம் மூட்டை அதை எடுத்துகிட்டு வந்து சொல்கிறான், நான் 1 மில்லியன் அதை கட்டுறேன் இந்த ரெட் டைகர் மெர்சினரிஸ்க்கு அப்படி சொல்கிறான். யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா டைலான் தான். இதை பார்த்தோன்னே அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஷாக்கு. என்ன 1 மில்லியனா, என்ன இவன்? அது மட்டும் இல்லை, இவன் யாரும் தெரியுமா, இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ரேஸ் எக்ஸிக்யூட்டிவ் டைலானு. இவன் எதுக்கு இங்கே கட்டுறான், இவனுக்கு மூளை கோயம்பிச்சு போல அப்படி சொல்லி பார்த்தா எல்லாரும் பேசினுக்கிறானுங்க. அப்போன்னே அந்த பெட்டிங் ஓனரு, ஃபண்ட்ஸ் எல்லாம் எப்பவுமே ரீஃபண்டு கிடையாது, ஒரு வாட்டி கொடுத்துட்டீங்க அவ்வளோதான் அப்படி சொல்கிறான். ஓகே அது எனக்கு தெரியும் நல்லாவே அப்படி சொல்லிடுறான். அப்போ அந்த இடத்துக்கு அந்த அந்த மில்லியனு, என்னப்பா உன் மண்டையில் மூளை இல்லையா என்ன, நீ ஏன் இதுமாரி பண்ணுற அப்படின்னு கேட்குறான். தெரியலையே, ஆனால் ரிசல்ட் வந்தக்கப்பு தான் தெரியும் இது யார் பக்கம் சாதகம் உண்டு அப்படின்னு பற்றி அவனுக்கு பேசினுக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேட்சும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது ரிசீவ் பண்ண தான் நினச்சிங்க, ஜீக் நீ எங்கே இருக்க, சீக்கிரமாக வந்துடு அப்படின்னு. நீ மட்டும் வரலனா என்னுடைய ஜெனரல் ஸ்டோர் அது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் டைகர் மெர்ச்சன்ட் அவங்க தோத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா கதர் நிற்குது. அதுக்கு அது பாடு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இவர் கில்ஃபோர்ட்டு அவருடைய பெஸ்ட் மோட் ஆக்டிவேட் பண்ணிட்டு வரவங்க எல்லாரையும் போட்டு ஸ்வைட்றாரு. பார்த்தீங்கன்னா அவர் வேஸ் இவங்க 10-20 பேர் பறக்கிறானுங்க. பாஸ் நீங்கள் இப்படியே போனீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் ஜெயிச்சிருவோம் போலே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் கில்டு மாஸ்டர் அவன் பங்குக்கு ஒரு 10 பேர் பரட்டுறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒருத்தன் பறந்து வந்து இவன் அட்டாக் பண்ண வரான். ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சுட்டு எப்போ ஜஸ்ட் மிஸ் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நான் வீக்கான ஒரு கேரக்டர் நினைக்கிறீங்களா என்ன? நான் நான் நீங்கள் நினைக்கிறதோட ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆள். நான் வந்து பார்த்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லான டைமில் இந்த நேம்பரினோட ஃபினான்ஸை நான் தான் பார்த்துக்கிறேன். பட் ஆனால் அதே சமயம் இந்த பேட்டில் ஃபீல்டில் நான் தான் இந்த ப்ளூ டவுனுடைய வைல்டு டாகு, என் முன்னாடியெல்லாம் யாருமே கிடையாது. அது வேற இல்லாமல் நான் தான் இந்த ஆர்பிடியாடியே பெஸ்ட்டு மார்ஷியல் ஆர்டிஸ்ட் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அவனை பெருமையாக பேசின்னு இருக்கும்போது கரெக்டாக வாயிலே ஒரே அடி. பார்த்தீங்கன்னா யார் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கி, அவள் தான் அவன் அச்சடிக்க அவன் செத்து போயிட்டான். இதெல்லாத்தையும் பார்த்துனுங்கிறவங்கலாம் அங்கே பாருங்களேன், இந்த ரெட் டேகர் மெர்சினரிஸ் தான் அவனுடைய கை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓங்கி இருக்குது. எனக்கு சுத்தமாக புரியல எப்படி இவங்களால ஜெயிக்க முடியும். குவாலிட்டி தான் குவான்டிட்டியோட முக்கியம் அப்படின்னு ஒன்று பார்த்தா இவங்க காட்டுறாங்க. அந்த பழமொழிக்கு இவங்க தான் கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா பேசினுக்கிறான். இதை கேட்ட அந்த மில்லியனு, என்ன சொல்கிறீங்க, என்னதான் இருந்தாலும் இந்த ப்ளூ டவுன் கில்டு ஒன்றையும் குறைஞ்சது கிடையாது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்தை பர்சேஸ் பண்ணிருக்க ஒரு பெஸ்ட்டு கில்டு தான் அப்படின்னு தான் பேசினுக்கிறான். அது வேறு இல்லாமல் அங்கே இருக்கிற அவன் ஒன்றையும் சும்மா கிடையாது. அவன் 76வது ரேங்க்ல இருக்கிற ஒரு ஆள் அப்படின்னு வந்து தான் சொல்லுங்கிறான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புரோட்டோகரி அப்படின்னு சொல்லி ஒரு அட்டாக்கு, அந்த அட்டாக்ல ஒரு சம நீளத்துக்கு போய் ஒரு அட்டாக் போகுது. அந்த அட்டாக்ல எக்கச்சக்கமான பேர் அப்படியே சாவறானுங்க. அது பாட்டம் அப்படியே ஸ்ட்ரைட் லைனில் ஒரு கோடு மாரி போய் நேகுது. அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்டில் ஃபீல்டில் பூந்து விளாசுறான். அந்த ஆர்மர் மூலமாக அவனுக்கு எந்த அட்டாக்கும் படாதுங்கிறதுனால அவன் பாட்டுன்னு பூந்து விளாசுறான், எல்லாரையும் போட்டு தள்ளுறான். இதை பார்த்த கில்ஃபுட், ஆஹா இது இப்படியே போனால் சரிப்பட்டாது, நம்ம தான் போனோம்னு சொல்லிட்டு வந்துட்டுனா எகிரி அவனை அட்டாக் பண்ண போகிறான். அவனை உடனே பார்த்தா டப்புன்னு அவனை சோட வச்சு அதை டிஃப்ளெக்ட் பண்ணுறான். அந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருடைய பவர் அப்படியே கிளாஷ் ஆகி அப்படியே தெரிக்குது. பரவாயில்லையே, உன்னோட ஐட்டம்ஸ் அதோட லெவலெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கில்ஃபர்ட் சொல்கிறாரு. என்ன சொல்கிறீங்க, நிஜமாவே வா, பரவாயில்லையே, உங்களுக்கு மற்றவங்கள பாராட்டெல்லாம் தெரிஞ்சுருக்குதே. இந்த ஐட்டம் இது வந்து பார்த்தீங்கன்னா டொர்மெண்டர், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்மர் டைப்பான ஒரு ஐட்டம். இதோடைய ஸ்பெஷல் எபிலிட்டி, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ப்ரொடெக்ஷன் பண்ணும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ப்ளோஷனுக்கு எதிராக நல்லாவே ப்ரொடெக்ஷன் பண்ணும். இது வேறு இல்லாமல் ப்ரொடெக்ஷன் பண்ணதோடு சேர்த்து கவுண்டர் அட்டாக்கையும் இது கொடுக்கும்.
ஆனால் என்ன ஒன்று ஹெச்பி தான் இது வந்து கொஞ்சம் கன்சியூம் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமில் போட்டுக்குது. இந்த நேரம் எனக்கான நேரம் கண்டிப்பாக நீ இந்த இடத்துல சாவடா அப்படி சொல்லி பார்த்தா அவன் அட்டாக் பண்ண கிளம்புறான் கில்ஃபோர்ட் பார்க்குறான். அடாச்சா ஏற்கனவே எக்கச்சக்கமான எங்கள் ஆளுங்க செத்துட்டு இருக்காங்க, இப்படியே போனால் நாங்கள் தோக்க தவிர வேறு வழியே இல்லை அப்படியே அப்படி வந்து பார்த்தா அவன் நினச்சினுக்கிறான். அப்படி நினச்சினே அவன் பாட்டு சீரியஸாக அந்த கேஜ் கூட ஃபைட் பண்ணுங்கிறான் அந்த கில்ஃபோர்ட்டு. அப்போ கரெக்டாக அந்த திகிரை வந்து ஹோ இதுதானே அந்த கில்டு வார் நடக்கிற இடம், சரி வாங்க இப்போ நம்ம போய் இந்த மொத்த பேட்டில் ஃபீல்டையும் தலைகீழாக மாற்றலாம் அப்படி சொல்லி வந்து பார்த்தா இரு சொல்கிறான். ஏன்னா ஒரு யாரையோ ஒருத்தன் தான் கூப்பிட்டு வந்துக்கிறான். அவனுங்க மண்டையை பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும் அது யாருன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இதோட வந்து பார்த்தா சாப்டர் இங்கே க்ளோஸ் ஆகுது. சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே அந்த பாரில் ஹீரோவும் அவனும் பேசிக்கிட்டு இருந்ததான் கேட்டுறாங்க. ஹீரோ நினச்சிட்டு இருக்கான் கேஜ் அவன் கண்டிப்பாக இந்த வாரில் கலந்துப்பானா என்ன? ஆமாம், கண்டிப்பாக கலந்துப்பான். ஏன்னா அவன் தானே இந்த ப்ளூ டெவான் கில்டோடைய கில்டு மாஸ்டர். கண்டிப்பாக அவன் தான் கலந்துக்கிட்டு தான் ஆகணும். இவன் நேரில் நிஜ வாழ்க்கையில் என்ன துன்பப்படுத்துறது இல்லாமல் இங்கே வந்து என்ன இதுமாரி கடுப்பேற்றிட்டு இருக்கான். கண்டிப்பாக இவனை சும்மா விட மாட்டேன் அப்படி சொல்லி அவன் பார்த்தா வில்லத்தனமாக சிரிக்கிறான். இதுதான் நான் உனக்கு ரிவெஞ்ச் கொடுக்கறதுக்கான சரியான நேரம். நீயே வந்து பார்த்தா என்கிட்ட மாட்டிக்கிட்டே அப்படி சொல்லி பார்த்தா வில்லத்தனமாக சிரிக்கிறான் அவன். ஆனாலும் இப்போ நான் என்ன பண்ணுறது, என்னத்தான் அவனுடைய லெவல் அதிகமாக இருந்தாலும் நான் என்னுடைய ஸ்கில்லை வச்சு அவனை மேட்ச் பண்ணி என்னுடைய பிளேயிங் ஸ்கில் மூலமாக அவனை தோக்கடிச்சிடுறேன். பட் என்னதான் இருந்தாலும் இப்போது நாங்கள் ஃபைட் பண்ணுறது அது 1vs1 கிடையாது, அது ஒரு கில்டு வார். ஸோ அதுக்கு எக்ஸ்ட்ராடினரியான அதாவது எக்கச்சக்கமான ஆர்மிஸ் தேவைப்படும், அதாவது மிலிட்ரி பவர். நான் எமோஷ்னலாக முடிவெடுக்காமல் ஏதாவது யோசிக்கணும் அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ யோசிச்சுக்கிறோம். இப்போ என்ன பண்ணலாம் ஹீரோ யோசனை இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஹீரோ கரெக்டாக அந்த டைலான் போட்டுங்கிற காதில் இருக்கிற அந்த கம்பில் பார்க்குறான். உடனே அது கேட்குறான் அந்த கம்பிள் அப்படின்னு. ஓ நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, அந்த வெஸ்ட் சைடு ஒரு ராஜ்யம் வீழ்ந்து இன்னொரு ராஜ்யம் ஏந்திச்சிரா அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே கட் பண்ணி இந்த பேட்டில் ஃபீல்டில் காட்டுறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கில்ஃபோர்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபைட் பண்ணிக்கிறான். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஜுக்கு எதிர்க்க நான் என்ன தான் பவர்ஃபுல்லாக அட்டாக் பண்ணாலும் இந்த ஆர்மரை என்னால் பெனிட்ரேட் பண்ணவே முடியல. அந்த ஆர்மர் எல்லா அட்டாக்கையும் டிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுடுது. ஸோ நான் வந்து வீக்கான அட்டாக் பண்ணால் தான் அது மேலே ஒர்க் அவுட் ஆகுது. பட் ஆனாலும் எத்தனை வீக்கான அட்டாக்கை யூஸ் பண்ணுறது, இது வந்து பார்த்தீங்கன்னா நேரத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்துக்கு கடத்தி கொண்டுனே போயினே இருக்கும். இப்போ என்ன பண்ணுறது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா நினச்சினுக்கிறான். அடி வந்து பார்த்தா கில்ஃபோர்ட் நினச்சிக்கிறான். பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருக்குள்ளே பயங்கரமான பேட்டில் தான் போயின்னுக்குது. என்ன இது கில்ஃபோர்ட், என்ன இது ஹரிகேன், அதாவது சூறாவளின்னு சொல்லப்படுற நீ என்னன்னா ஏமாடி தடுமாடிட்டு இருக்கியா? என்ன பண்ணுறது, பரவாயில்ல, நீ என்னதான் இருந்தாலும் நீ இந்தமாரி மித்திக் கிரேட் ஆர்மருக்கு முன்னாடி இந்த அளவுக்கு ஃபைட் பண்ணுறியே, உன்னோட ஸ்கில் நல்லா தான் இருக்குது. பட் என்னதான் இருந்தாலும் நீ தோக்கிறது உறுதி அப்படி சொல்லி வந்து பார்த்தா அவங்க 2 பேரும் அவங்களுடைய ஃபுல் பவரை வச்சு பயங்கரமாக சண்டை போட்டுங்கிறானுங்க மாற்றி. இதெல்லாம் பார்த்து அந்த மில்லியன் பார்த்தியா இல்லையா, இப்படியே கண்டினியூ ஆயிருந்தா ப்ளூ டெவான் தான் ஜெயிப்பாங்க, மற்றவங்க எல்லாம் தோப்பாங்க. என்ன நான் சொல்கிறது கரெக்ட் தானே? என்ன டைலான், நீ தோக்க போகிற, அது மட்டும் இல்லாமல் 1 மில்லியன் கோல்டும் அது வந்து போகுது. நீ எப்பவுமே கெத்தான ஒரு ஆளுன்னு நினச்சினே சுற்றின்னு இருப்ப. இப்போ எப்படி நினைக்கிற இதை பற்றி அப்படின்னு வந்து பார்த்தா கேட்டுக்கிறான். அதுக்கு டைலானையும் எதுக்கு சும்மா சத்தம் போட்டுன்னு இருக்கிற, ஏன்னா கம்னர் அப்படி சொல்கிறான். இதை கேட்டோன்னே என்னடா இதுமாதிரி பண்ணிட்டு இருக்க, நீ ஏன் இதுமாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கத்துறான். இதுமாதிரி நீ கத்தின்னு இருக்கிறதுனால்தான் உங்களுடைய மணி லேண்ட்ஸ் கில்டு 3 வருஷமா 3rd ரேங்க்லேயே இருக்கு போல அப்படி சொல்கிறான். இதுக்கு ஒரு ரேங்கிங் என்னடா சம்மந்தம், இதுக்கு சம்மந்தமே நான் பேச அப்படி சொல்லி கத்துறான். அங்கே நல்லா பாரு, நீயே இப்படியே போயிட்டு இருந்தா கண்டிப்பாக எங்களுடைய ப்ளூ டெவான் கில்டு தான் ஜெயிக்கும், உங்களுடைய ரெட் டைகர் மெர்ச்சன்ட்ஸ் தோற்று போயிடும்டா அப்படி சொல்லுங்கிறான் அவன். கில்ஃபோல்டு தான் அவங்களுக்கு ஒரே நம்பிக்கை. பட் ஆனால் அவனும் இப்போ கேஜ் முன்னாடி தடுமாறினுக்கிறான். அப்படி சொல்லி இப்போ தான் சிரிச்சுன்னுக்கிறான் அவன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. உடனே அவங்க சியா கொண்டுமே போயிடலன்னா அது சத்தம்னு பார்க்குது. உடனே பார்த்தீங்கன்னா எல்லாருமே திரும்பி பார்க்குறானுங்க. கில்ஃபோர்டு திரும்பி பார்க்குறான், அது மட்டும் இல்லாமல் இந்த லோக்கி திரும்பி பார்க்குறான், எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா ஹீரோ தான். ஹேய் கில்ஃபோர்ட், நான் வந்துட்டேன் அப்படி சொல்லி பார்த்தா அவன் சொல்கிறான். நான் லேட்டாக வந்துக்கிறேன் சாரி, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் கரெக்டான டைமுக்கு தான் வந்தேன்னு நினைக்கிறேன், நீங்கள் நான் வரவேற்க தாக்கு பிடிச்சதுக்கு ரொம்ப நன்றி அப்படி சொல்லுங்கிறான் அவன். கில்ஃபோர்டு இதை பார்த்து சரியான ஷாக்கு. நீ என்னடா பேட்டில் ஃபீல்டு நடுவில் பண்ணுற, சரி வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படி சொல்லுங்கிறான் செம ஷாக்கோட. இவனுக்கு ஒன்றுமே புரியல, யாரா அவன் தற்கூரி இங்கே வந்து நின்றுங்கிறான், அவனை பார்க்க ரொம்ப வீக்காக இருக்குது, இவன் ஏன்டா பேட்டில் ஃபீல்டு வந்து மற்ற பேரோட அட்டென்ஷனையும் இவன் வந்து வாங்கினுக்கிறான் அப்படின்னு வந்து பார்த்து அவன் பார்த்துனுக்கிறான் கேஜி. ஹே ப்ளூ டெவான், என்ன ரொம்ப நர்வஸாக இருக்க போல, நான் யாருன்னு தான் தெரியுங்க ஆசைப்பட்றேன், நான் தான் இந்த ரெட் டைகர்ஸோடைய ட்ரம்ப் கார்டு அப்படி சொல்கிறான். உடனே அதை பார்த்தோன்னே அந்த கில்ஃபோர்டு டே அவன் போய் சொல்கிறான்டா, அவன் போய் சொல்கிறான், அதெல்லாம் நம்பாத அப்படி சொல்லுங்கிறான்.
உடனே கில்ஃபோர்டு, என்னடா என்ன பார்த்தா முட்டாமை தெரிதா? டேய் யாராவது ஒருத்தங்க சீக்கிரமா போய் அவனை அட்டாக் பண்ணுங்கடா. அப்படி சொன்ன வேகத்துக்கு ஒருத்தன் பறந்து போறான் ஹீரோவை அட்டாக் பண்றதுக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இயரிங்ஸ் கேட்டதுல தான் ஆரம்பிக்கிறாங்க. ஓ இந்த கம்புலாப்பா, இது வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, இந்த வெஸ்ட் கான்டினென்ட்ல ஒரு ராஜ்யம் வீழ்ந்து இன்னொரு ராஜ்யம் எழுந்திருக்க சொல்லி, அந்த ஜெயிச்ச ராஜ்யத்தோட ஆளுங்கெல்லாம் யார் தெரியுமா? அவங்கெல்லாம் லிசார்ட்மென்ட்ஸ். இப்போ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தா சொல்கிறான். பார்த்தீங்கன்னா ஹீரோ போய் பார்த்தா இந்த பள்ளி மனுஷங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராஜ்யத்தை கைப்பற்றிருக்காங்க. உடனே ஹீரோ எழுப்பு கேட்டதுக்கு அதுக்கு அந்த லிசர்ட் வாரியர், என்னால் முடியாது என்னை மன்னிச்சிரு அப்படி சொல்லிடுறான். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் பேட்டில் ஃபீல்டுக்கு வந்து ஃபைட் பண்ணோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டு ஜீக் உனக்கு வந்து ஹெல்ப் பண்ண ஆசையாக தான் இருக்குது. பட் ஆனால் நாங்கள் ரிக்கவர் ஆகணும் அப்படின்னு வந்து பார்த்தா அவன் சொல்கிறான். என்னை மன்னிச்சிரு அப்படி சொல்கிறான். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹீரோவுடைய கரெக்டாக மூஞ்சி கிட்ட வந்துச்சு. அவள்தான் ஹீரோ அவன் சாவ போகிறானா அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது கரெக்டாக ஒரு லிசர்ட் வாரியர் வந்து அட்டாக் பண்ண வந்தவனுடைய வயிற்றுல ஈட்டியை குத்தி அவனை அந்த இடத்துலயே போட்டு தள்ளுறான். பார்த்தீங்கன்னா லிசர்ட் வாரியர் அவன் என்ன சொல்லியிருக்கானா, என்னை மன்னிச்சிரு, என்னால் வெறும் 1000 பேர் தான் கொடுக்க முடியும் அப்படி சொல்லி 1000 பேரை குத்து அமுச்சு விட்டுக்கிறான். திக்கு நடிக்கிறான், இந்த 1000 பேரே போதும் தாண்டா எனக்கு அப்படி சொல்லி. சரி வாங்க லிசர்ட் வாரியர் போகலாம் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ எல்லாரையும் கூட்டின்னு வேகமாக வர்றான். பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்த வேகத்துக்கு பேட்டில் ஃபீல்டே மாறுது. வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் போட்டு தாக்குறானுங்க. அந்த கமெண்ட்ரி கொடுக்குறேன், டேய் என்னடா நடக்குது, யாரா அவன் திடீர்னு உள்ள பூந்து எல்லாத்தையும் குழப்பறான். அது மட்டும் இல்லாமல் அந்த லிசர்ட் மேன் அவங்க இங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா கதறான். இவனுங்க எல்லாருமே அந்த பிரின்சிபாலிட்டி ஆஃப் கெவியில் இருக்கிற அந்த இப்போ ரீசெண்டாக ஆட்சி பிடிச்ச அந்த லிசர்ட் மேன்ஸ் தானே அப்படின்னு வந்து பார்த்தா அவனுங்க பேசினுக்கிறானுங்க. அது வேற இல்லாமல் அவனுங்க எல்லாரையும் வழி நடத்தின்னு வர அந்த மிஸ்டீஸான ஆள் யார் அப்படின்னு வந்து பார்த்தா அவன் கேட்டுனுக்கிறான். உடனே அதுக்கு அந்த கேமராமேன் சொல்கிறான், அவன் தான் பிளாக் ஸ்மித் ஜிக் அப்படின்னு. பார்த்தீங்கன்னா இவனுக்கே ஒன்றும் தெரில, எல்லாத்தையும் வந்து பார்த்தா அந்த கேமராமேன் தான் சொல்லுங்கிறான். எக்கச்சக்கமான விஷயங்கள் 2-3 எபிசோட அவன் தான் சொல்லுங்கிறான். அவன் ஒரு பிளாக் ஸ்மித்து. என்ன பிளாக் ஸ்மித்தா? பிளாக் ஸ்மித்தால பேட்டிலுக்கு நடுவில் ஃபைட் பண்ண முடியும்? அது மட்டும் இல்லாமல் அந்த பிளாக் ஸ்மித் ஜிக் நான் சொன்னேன், அது அவன் தானே அந்த ஃப்ளையிங் பொட்னஸை கண்டுபிடிச்ச அந்த சென்ஸ் ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தனா அப்படின்னு வந்து பார்த்தா செம்ம ஷாக்காக கேட்குறான். ஆமாண்டா ஆமாம், அவன் தான் தி பிளாக் ஸ்மித் ஜிக். இந்த பேட்டில் ஃபீல்டில் இப்போ அவன் தான் அந்த லிசார்ட் ஆர்மியை கூட்டின்னு எல்லாரையும் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து பார்த்தா சொல்கிறான். சியா பண்ண அப்படியே ஷாக்காக பார்த்துனுக்குது. பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜிக் வந்து நினச்சி அப்படியே செம்ம ஹாப்பியாக பார்த்துனுக்குறானுங்க. சியா பொண்ணெல்லாம் ஆஹா அவள் தான் நாங்கள் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா அது அப்படியே 32 பள்ளியும் காட்டுது. பார்த்தீங்கன்னா இவங்க தோக்க போகிறத எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் யூடியூப்ல லைவ்ல பார்த்துனுக்குறான். யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹயோனில் தான் அந்த பிரசிடென்ட்டு. அவனே சரி கண்டாயிட்டு அப்படியே உடைக்கிறான் அந்த கிளாஸை. உடனே அந்த பொண்ணு உனக்கு என்ன ஆச்சு, உனக்கு ஒன்றுமே ஆகலைன்னு கேட்குது. பார்த்தீங்கன்னா அவன் கை ஃபுல்லாக ரத்தம். உடனே அவன் செம கேஷுவலாக அப்படியே, என்னை மன்னிச்சிடுங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராக குடிச்சிட்டேன் போல, நான் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் வரையும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா அசால்ட்டாக சுட்டு கிளம்புறான். பார்த்தீங்கன்னா வெளியே வந்தோடனே யாரோ அவனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஹே பெகமோத்து, என்ன நடந்துட்டு இருக்கு, சீக்கிரம் சீக்கிரமாக பிளான் பியை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு பார்த்தா சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அவனுங்க பிளான் பியும் சேர்த்து வச்சுன்னுக்குறானுங்க. இதோட வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் இங்கே க்ளோஸ் ஆகுது. சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே அங்கே எக்கச்சக்கமான லிசார்ட் மேன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொத்த பேட்டரிலையும் வந்து பார்த்தீங்கன்னா தலைக்கெல்லாம் மாற்றுறானுங்க. ஏன்னா சுத்தமாக நம்பவே முடியலையே இந்த லிசார்ட் மேன்ஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெட் டைகர் மெர்சினரிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுறானுங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் பேசினுக்கிறான். உடனே அந்த கேமராமேனு, ஆமாம் இந்த லிசார்ட் மேன் வந்து இந்த மொத்த பேரையும் அட்டாக் பண்ணுறதுனால அவங்களுக்கு பிளேயர் கில்லிங் அப்படின்ற அந்த டைட்டில் கிடைக்காது அப்படி சொல்கிறான். ஓ ஆமாம் நீ சொன்ன வந்து எனக்கே தெரியுது அப்படி சொல்கிறான். பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஒன்றுமே தெரியல, மொத்தத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமராமேனே சொல்லுங்கிறான். உடனே அவங்க இருக்கிறவங்களாம் சரியான ஷாக்காக வரானுங்க. எப்படி எப்படி அவனால ரிசார்ட் மேன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியுது, அவன் என்ன ஒரு டேமரா, ஒருவேளை அவன்கிட்ட இது மாதிரி சீக்ரெட் ஸ்கில் இருக்குமோ அப்படி சொல்லி பார்த்தா எல்லாம் ஷாக்காக வராங்க. நான் தான் அப்பயே சொன்னேன்ல, எதுவாக இருந்தாலும் கடைசி வரைக்கும் இருந்தால் தான் தெரியும் சொல்லி, நீங்கள் தான் முதலே ஆர்வப்பட்டீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டைலானா அவனை போட்டு கலாய்க்கிறான். உடனே ரிலீஸ் பண்ண கத்துது, என்னடா இது பைத்தியக்காரத்தனமாக இருக்குது, நீ வந்து சாரி எழுதி வச்சுக்கிறதுக்கு காரணம் இதுமாரி நீ லேட்டாக வருவங்கிறதுனால தானா, ஏன்டா முட்டாள்தனமாக பண்ணுறடே, இதெல்லாம் விரிவாக எழுதி வைக்க தேவையா அப்படின்னு சொல்லி பார்த்தா கத்தி நிற்குது. அப்போன்னே அந்த வைஸ் கேப்டனு, யுவான் உனக்கு ஒன்றும் ஆகலையே, நீ ஓடிட்டேன்னு நினச்சேன், அது மட்டும் இல்லாமல் இந்த மாஸ்டர்ஸ் எல்லாம் யார், இவங்கெல்லாம் எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னு கேட்குறான். அதை வந்து நான் உங்களுக்கு அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இப்போ முதல்ல நம்ம இந்த வாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு அவன் பேசும்போது கரெக்டாக ஒருத்தன் வந்து இவன் அட்டாக் பண்ண வந்துட்டான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிசர்ட் வருது, நீ எல்லாம் யார் ரகரம் அப்போ விளையாடுற அடிச்சு இப்போ தட்டி விட்டு அவன் பாட்டு போயின்னுக்கிறான். இதை பார்த்தோன்னே அவன், ஹோஹோ ரொம்ப நன்றி நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படின்னு வந்து பார்த்தா சொல்கிறான். அதுக்கு ஒன்றே அந்த லிசர்ட் வரையுது, காம்ரேட்ஸ் காம்ரேட்ஸ் இட்ஸ் மை காம்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு போயினேக்கிறான். இவனுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா அவன் என்ன சொன்னான் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் என்ன தான் அது புரியலனாலும் அது செம்ம கூலாக இருந்துச்சே அப்படின்னு வந்து பார்த்தா அவன் எக்ஸைட் ஆகிறான். ஆஹா இப்போ என்ன சொல்கிற லிசார்ட் ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் இது மொத்த சுச்சுவேஷனையும் என்னுடைய அந்த ஜிக் நண்பன் மாற்றிட்டான், இப்போ நீ என்ன பண்ண போகிற, நீ என்ன நினைக்கிற,
எங்களால் கம்பேக் கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். என்ன உன்னை மட்டும் போட்டு தள்ளிட்டா இவங்கெல்லாம் ஜஸ்ட் ஒரு டாய் மட்டும் தான் எனக்கு அப்படி சொல்லி வந்து பார்த்தா அவங்க 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அவன் பார்க்குறான் அந்த லிசார்டு வாரியர் வந்து மொத்த டீம்மேட்டையும் வந்து போட்டு தள்ளுறத. அடாச்சா இப்படியே போயிட்டு இருந்தால் எங்களால் ஜெயிக்க முடியாது, இதுக்கோசரம் நான் ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு பார்த்தா அவன் யோசனை இருக்கும்போது பின்னாடி இருந்து ஜிக் வந்து அட்டாக் பண்ணுறான். டேய் என்னடா பண்ணுற, என்ன பண்ணுற, எதுக்கு பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணுற அப்படின்னு சொல்லி அவன் கத்துறான். ஹீரோ நினைக்கிறான், அடாச்சா நான் இப்போ வந்து எப்படி இவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது, இப்போ எப்படி நான் இவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹீரோ செம்மையாக குழம்பி போயிருக்கிறான். சரி இந்த மெத்தட் தான் கரெக்டாக இருக்கும் போல் அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ அதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இவனை போட்டு அடிச்சுன்னுக்கிறான். இவனை போட்டு அடிக்கிறதுனால இவனுடைய ஆர்மருடைய டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. இவனுக்கு ஒன்றுமே புரியல என்னடா பண்ணுறான் இவன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ அடிக்க அடிக்க அது +1 போயின்னு இருக்குது. டேய் என்ன பண்ணுற நீ, என்னடா பண்ணுற நீ அப்படின்னு வந்து தான் அவன் கேட்குறான். ஆனால் ஹீரோ அதை கூட கண்டுக்காம வச்சுன்னு இருக்கிறான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வச்சு காண்டாயிட்டு அவனை திட்டி நடக்கிறான். ஹீரோவை பார்த்து பார்த்தீங்கன்னா இந்த சாக்களை பயன்படுத்தி கரெக்டாக கில்ஃபோர்ட் இவன் அட்டாக் பண்ணுறதுக்கு பறந்து வந்துட்டாரு. அடடே இதுதான் நீங்கள் முதல்லேருந்து பிளான் பண்ணி வச்சிருந்த அட்டாக்கா, அடாச்சா நான் இதுக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முட்டாள்தனமாக ஏமாத்துட்டனே அப்படின்னு பார்த்தா அவன் நினச்சினுக்கிறான். பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாமல் ஒரு சீக்ரெட் மெசேஜை அமுச்சு வச்சுக்கிறான் அந்த கில்ஃபோர்ட்டுக்கு. ஸோ இப்போ அவனோட பிளான் படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவர் அட்டாக் பண்ண வர்றாரு. நான் கண்டிப்பாக இவனை தோக்கடிச்சு ஆகணும். இவனை தோக்கடிச்சு ஃபஸ்ட்டு இந்த ஐட்டமை இவன்கிட்டேருந்து வாங்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஐட்டம், இந்த ஆர்மர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நான் அந்த லைட் ட்ராகனை கேப்சர் பண்ணும்போது போட்டு போன ஆர்மரு, இது எப்படி இவன்கிட்ட வந்தது அப்படி சொல்லி பார்த்தா நான் கேட்டுக்கணும். இந்த கில்டு வார் முடிஞ்சக்கப்புறம் கண்டிப்பாக இவனை பிடிச்சி அதை நான் கண்டிப்பாக இவன்கிட்ட கேட்டு வாங்கியே தீருவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹீரோ நினச்சின்னு இருக்கும்போது கில்ஃபோர்ட் வந்து அட்டாக் பண்ணுங்க அப்படி கத்துறான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கில்ஃபோர்ட் அட்டாக் பண்ணுவார்னு பார்த்தா அவர் எப்படி லாக் அவுட் ஆகிட்டு கிளம்பிடுறாரு. ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, என்னடா நடக்குது என்ன நடக்குது அப்படி பார்த்தா சீரியஸாக வரான். பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா லாக் அவுட் ஆகிட்டு கிளம்புறாங்க. ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, ஏன் எல்லாரும் லாக் அவுட் ஆகிட்டு கிளம்பிட்டாங்க அப்படி சொல்லி பார்த்தா பார்த்துக்கிறான். இவனுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா நடக்குது இங்கே, ஏன் எல்லாரும் லாக் அவுட் ஆகிட்டு கிளம்புறானுங்க, ஏன் கில்ஃபோர்ட் கூட லாக் அவுட் ஆனா அப்படின்னு அவன் பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு சீக்ரெட்டாக ஒரு மெசேஜ் வருது. லாத்தினேன் அப்படின்ற ஒருத்தங்கிட்ட இருந்து தான். அதை வந்து பார்த்தீங்கன்னா பெகமோத் இது உனக்கு கொடுத்த ஒரு செகண்ட் சான்ஸு, நீ கண்டிப்பாக இதை மிஸ் பண்ண முடியாது அப்படின்னு அப்படி தான் சொல்கிறான். ஹோ இப்போ தான் புரியுது இது ஏன் அவனுக்கு லாக் அவுட் ஆனாங்க சொல்லி. பார்த்தீங்கன்னா இவங்க பிளான் பி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே யதார்த்தமாக தான் நடந்தது. நான் யதார்த்தமாக இங்கே வந்தேன், பார்த்தீங்கன்னா இவனுங்க இங்கே இருக்கிறானுங்க. ஸோ இதனால தான் எங்களால் இப்போ இந்த பிளான் பியை ஆக்டிவேட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 யாங் டெக் தான் சொல்கிறான். பார்த்தீங்கன்னா ஹீரோ கதறான், அடடே என்னடா பண்ணுறீங்க, எதுக்குடா இதுமாரி நீங்கள் லாக் அவுட் ஆனீங்க அப்படி சொல்லி பார்த்தா ஹீரோ கதறான். ஹே பிராஸ்டடு, எவ்வளோ தைரியம் இருந்தா நீ என்னை கொல்ல பார்ப்ப அப்படி சொல்லி பார்த்தோன்னா அவன் அவனுடைய மேஜிக்கல் லேண்டை யூஸ் பண்ணுறான். உடனே அந்த கேமராமேனு இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் டைகர் மிஷின் டிஸ்அட்வான்டேஜ் அப்படி சொல்கிறான். உடனே அவன் ஏன்டா டிஸ்அட்வான்டேஜ், அவங்க வந்து பார்த்தா ரம்பர்ஸில் ரொம்ப அதிகமாக இருக்காங்க அந்த லிசார்ட்மென்ட்ஸ் எல்லாம், கண்டிப்பாக அவனுக்கு தான் ஜெயிப்பானுங்க அப்படி சொல்கிறான். டேய் என்னடா முட்டாள்தனமாக பேசிட்டு இருக்க, ஏன்னா தான் இவனுங்க நம்பர்ஸில் அதிகமாக இருந்தாலும் அங்கே இருக்கிறது ஒரு ரேங்கரு, அவன் கேஜி இவனுக்கு தெரியாதான் என்ன அடி பேசினுக்கிறான். பார்த்தீங்கன்னா ஹீரோவான் அந்த இடத்துலேயே வர கூட்டுனுக்கிறான். ஸோ என்ன தான் இது இப்படி இருந்தாலும் அவங்களுக்கு தான் அட்வான்டேஜ் அப்படின்னு இப்படி தான் சொல்லுங்கிறான். சியா பொண்ணெல்லாம் பார்க்குது, யாரா இவனுங்க எதுக்கிட்டா இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாக் அவுட் ஆனானுங்க அப்படி சொல்லி பார்த்தா சியா பொண்ணு கொண்டு பொருள் டிசீஸ் பண்ணாலும் பதறின ஓடியாருது. ஜிக் உனக்கு ஒன்றும் ஆகலையே அப்படி சொல்லி வந்து பார்த்தா வேகமாக ஓடியாருது. அந்த கமெண்ட்ரி சொல்ல தான் சொல்கிறான் ஜிக், அவன் தான் வந்து பார்த்தா இந்த லெட் மெர்சினரி கில்டில் இருக்கிற லாஸ்ட் ஒரு ஆள் அப்படிங்கிறதுனால அவன் செத்துட்டாலே டிஃபீட் ஆகிடுவாங்க இந்த லெட் மெர்சினரி கில்ட் அப்படி சொல்லி வந்து பார்த்தா கமெண்ட்டில் சொல்கிறான். ஹீரோ பார்த்தீங்கன்னா கதர்னுக்குறான், அடடே இந்த செயினை கைத்தை போட்டு நெருக்குதே அப்படி சொல்லி. இதோட வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் இங்கே க்ளோஸ் ஆகுது. எல்லாரும் லாக் அவுட் ஆயிட்டாங்க, இப்போ இருக்கு திணி மட்டும்தான். உன்னையும் நான் கொண்டுட்டேன்னா நான் தான் இங்கே ஜெயிக்க போகிறேன் அடியும் இப்போ தான் சொல்லுங்கிறான். ஹீரோ கொண்டு ஊரில் என்ன நடக்குது, எதுக்கு இந்த கிட்டு வரலேருந்து எல்லாம் லாக் அவுட் ஆகிட்டு போயிட்டாங்க, எதுக்கு என்ன மட்டும் இவங்க தனியாக விட்டு போயிட்டாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அடி சொல்லி பார்த்தா ஹீரோ சரியான ஷாக்கில் இருக்கிறான். அப்போ நீ அந்த கேஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட மானம் இல்லை அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் இந்த டெத் அண்ட் ஸ்கில் யூஸ் பண்ண முடியாதுன்னு மெசேஜ் வந்துச்சு. என்னால் இது யூஸ் பண்ண முடியாதா, கில்ஃபோர்ட் கிட்ட ஃபைட் பண்ணதுனால என்கிட்ட இருக்கிற மானெல்லாம் இருந்துச்சு போல, சரி இவனை கொல்றதுக்கு எதுக்கு ஸ்கில்லு அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவை கொல்றதுக்கு கிட்ட வரான். அப்போனே அவனுக்கு சரியான ஷாக்கு, இந்த மாரி ஒரு மந்தமான பாடி, அது மட்டும் இல்லாமல் டப்பா போல இருக்கிற மூஞ்சி, இந்த மூஞ்செல்லாம் எங்கேயோ பார்த்தா மாரி இருக்குது. ஹே நீ காங் யுவான் தானே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹீரோட பேரை சொல்லி கூப்பிட்றான். அவன் பார்த்தீங்கன்னா இப்போ ரியல் லைஃப்பில் தான் காட்டுறாங்க.
பார்த்தீங்கன்னா வேற ஒரு கேப்சூல் இருக்கிற இடத்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு தேடினுக்கிறானுங்க கேப்சூல் கிடைக்குமா சொல்லி. சாரி கேப்டன், இந்த இடம் ஃபுல்லாக இருக்குது அப்படி சொல்கிறான். சரி வாங்க வேற இடத்துக்கு போகலாம். அடாச்சா இப்போ நம்ம என்ன பண்ணுறது, நம்ம சீக்கிரமாக லாகின் பண்ணி ஆகணும். ஜிக்கால் எவ்வளோ நேரம் ஹோல்ட் ஆன் பண்ணிக்க முன்னே தெரியலையே அப்படி சொல்லி பேசுகிறான். எல்லாரும் எல்லாரும் நான் சொல்கிறத கேளுங்க, சீக்கிரமாக உங்கள் வீட்டுக்கு போயிட்டு லாகின் பண்ணுங்க அப்படி சொல்லி சொல்கிறான் அவன். டேய் என்ன கேப்டன் சொல்கிற நீ? நான் இது வீக்கெண்டு, கண்டிப்பாக இது எக்கச்சக்கமான டிராஃபிக் இருக்கும், நீங்கள் என்ன பேசுறீங்க அப்படி சொல்லி தான் சொல்கிறான். ஆமாம் என்ன பண்ணுறது, பட் ஆனால் நம்மக்கிட்ட கால் இருக்குது, கண்டிப்பாக காலை வச்சு போங்க அப்படி சொல்லிட்டு தான் பைசைக்கிள் எடுத்து அவன் பாட்டு புதுசு கிளம்பினான். டேய் என்னடா பைத்தியக்காரத்தனமா பண்ற, உங்ககிட்ட பைசைக்கிள் இருக்குது, நீ போயிட்டு நாங்கள் வெறும் காலையில் எப்பரா ஓடுறது அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் இருந்தாலும் ஓடி தான் அவனை சொல்லிட்டு வந்து அவனுக்கு வெறும் காலிலே ஓடுறானுங்க. என்ன மாதிரியான விஷயம் வரேன் இது? என்கிட்ட நீ ரியல் லைஃப்லேயும் அடி வாங்குற, இப்போ கேம் லைஃப்லேயும் வந்து அடி வாங்குற. கடவுள் உனக்குன்னே குத்துக்கிறான் போல இந்த மாதிரியான கிஃப்ட்டை. எனிவேஸ் சரி, கண்டிப்பாக கடவுளுடைய ஆசை இதுதானே, நான் கண்டிப்பாக அதை நிறுத்துவேன். நீ இந்த இடத்துல சாவிட அடி சொல்லி வந்து அட்டாக் பண்ண வரான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டப்புன்னு ஹீரோ ஹேம் பிரேக்கை யூஸ் பண்ணதுனால அவனுடைய சாடு அப்படியே துக்கலாக ஒஞ்சி சதறுது. அவனுக்கு ஒன்றே புரியல, எப்படி இதுமாரி பண்ணா அடி யோசனை இருக்கும்போது ஹீரோ இதை நான் சாக சொல்லிட்டு அந்த எடுத்துட்டு ஓடுறான். நான் ஓடுறது என்ன தான் இதுமாரி ரெட் மெர்ச்சன்ட் கில்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசிங்கமாக இருந்தாலும், பட் இப்போ என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த கிம் ஜோயாங் இவன் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் ஃபேஸ் டு ஃபேஸ் ஃபைட் பண்ண முடியாது. அது மட்டும் கிடையாது, இது வேறு கில்டு வாரு. ஸோ கண்டிப்பாக அவங்ககிட்ட நான் ஃபேஸ் டு ஃபேஸ் ஃபைட் பண்ணி என்கிட்ட தாட் இருந்தாலும் நான் கண்டிப்பாக இந்த கில்டு வாருக்கோசம் தோக்காமல் ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓடுனுக்குறான். அது வேறு இல்லாமல் இந்த லிசர்ட் வாரியர்ஸ் நான் இப்படி ஓரத்துனால இவங்களுடைய ஆணவம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து பாதிக்கப்படும். பட் ஆனால் என்ன பண்ணுறது, எனக்கு இதை விட்டால் வேறு வழியே இல்லையாடி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ எல்லாக்கிட்டையும் தப்பிச்சு வேகமாக ஓடிடுறான். இவனே கத்துறான், டேய் சீக்கிரமாக அவனை பிடிங்கடா அப்படி சொல்லி. உடனே வந்து பார்த்தா ஒரு 4-5 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவனை பிடிக்கிறதுக்கு ஓடுறாங்க. உடனே அந்த கமெண்ட்ரி கொடுக்குறாங்க, என்ன நடக்குது, பிளாக் ஸ்மித் ஜிக் ஓடினுக்கிறான்பா, ஓடினுக்கிறான். எப்பத்துலேருந்து இந்த பேட்டில் ஃபீல்டு ஓடி பூச்சி விளையாட்டாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் கமெண்ட்ரி கொடுத்துனுக்குறான். பார்த்தீங்கன்னா ஹீரோ எல்லாக்கிட்டையும் தப்பிச்சு ஓடுனுக்கிறான். அடாச்சா எவ்வளோ நான் தான் தப்பிச்சு ஓரத்தே அப்படி சொல்லிட்டு. இல்லை என்னடா பண்ணுறீங்க, சீக்கிரமாக லாங் டிஸ்டன்ஸ் அட்டாக் பண்ணுங்கடா அப்படி சொல்கிறான். அப்படி சொன்னோடனே பார்த்தா ஊருப்பட்ட அம்பு அவனை நோக்கி அப்படியே பறந்து வருது. ஆள் தான் நம்ம கதை இதோட முடிஞ்சுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ நினச்சின்னே இருக்கும்போது கிரேட் எர்த்வால், ஏரோஸ்டாம், ஓலி ப்ரொடெக்டர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமான மேஜிக் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு வால் வந்து நிற்குது. ஹீரோக்கே இதை பார்த்தா சரியா ஷாக்கு, என்னடா இது அப்படி சொல்லி. அந்த வால் உடஞ்சி பார்த்தா யாருன்னா ஜிக்கோட அந்த சீனியர் ஃபேமிலி தான். ஜிக், நான் உன்னை ரெஸ்கியூ பண்ண வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கட்ட இன்னும் கொண்டே புரியல, நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க அடி கேட்குறான். ஹேய் ஜிக், நீ ஏற்கனவே எங்களுக்கு எக்கச்சக்கமான ஹெல்ப் பண்ணிட்டேன். ஸோ அந்த மைசீனியை குச்சிலே நான் உங்ககிட்ட சொல்ல நினச்சேன், ஆனால் நீ புஷ்ஷுன்னு ஓடிட்டேன். அதனால் சொல்கிறதுக்கு இப்போ வாய்ப்பு கிடைக்கல, அதனால தான் நான் கைமாறு பண்ணலாம் வந்தேன் அப்படின்னு வந்து பார்த்தா சொல்லுது. உடனே சியா பொண்ணு அழுவுது, ஜிக் உனக்கு ஒன்றுமே ஆகலையே அப்படி சொல்லி பார்த்தா சமைக்கி விட்டு அழுவுது. சரி சொல்லு, எதுக்காக இதுமாரி நீங்கள் ஃபைட் பண்ண போகிறத என்கிட்ட சொல்ல அப்படி வந்து கேட்குது. உங்கள் அப்பா அம்மா சொல்லியிருப்பான்னு நினச்சேன், ஏன்னா எங்கள் அப்பாவும் சொல்ல லோக்கியும் சொல்லலாம் அப்படி சொல்லி அது கத்தி நிற்குது ஹீரோ பார்த்து. ஹே என்ன நடக்குது, திடீர்னு அந்த யூசர்ஸ் எல்லாம் எங்கேருந்து வந்தாங்க இந்த ஃபீல்டுக்குள்ளே? அது மட்டும் இல்லாமல் என்னத்தான் அவங்க புதுசாக வந்திருந்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதியும் மாற்றலை, எந்த விதியும் வந்து பார்த்தீங்கன்னா மாறவும் இல்லை. இது வேறு இல்லாமல் ஒரு கில்டு வாரில் ஒரு பிகே யூசர்ஸ் வந்து கலந்துக்கினாங்கன்னா அந்த மொத்த இடமே சேஞ்ச் ஆகிடும். இப்போ என்னதான் இருந்தாலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சைன ஃபேமிலி, அது வேற இல்லாமல் லிசார்ட் மேனும் இருக்காங்க. கண்டிப்பாக இவங்களால இந்த போட்டியில் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு பேசினது எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. இவன் ஒன்று டே எல்லாம் என்ன ஃபாலோ பண்ணுறதா சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ தொத்தின்னு வர்றான். பார்த்தீங்கன்னா பாதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவன் கூடயே போகிறானுங்க. ஆனால் மீதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெஜிஷியனையும் எதிர்த்துக்கு அட்டாக் பண்ண வரானுங்க. உடனே மெஜிஷியனும் ஒரு மிகப்பெரிய ஒரு அட்டாக் யூஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கில்ஃபோர்ட் லாகின் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்தது சிஸ்டம் இருந்து. இதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் சரியான ஷாக்கு. சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே ஜிக் நீ செத்து போயிட்டேனா, அதுக்கப்புறம் இந்த ரெட் டைகர் மெர்சனரிஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தோற்றுருவாங்க. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீ சாகாமலே இருக்கணும், ஏன்னா நான் உன்னை சாக விடாமல் பார்த்துப்பேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சியா கெத்த டைலாக் பேசுனது. சரி அப்படின்னா நான் ரெட் டைகர் மெர்சனரிஸ் வளர வரைக்கும் ஓடினே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். கரெக்டாக சொன்னேன் ஜிக், கரெக்டாக சொன்னேன், நீ ஓடுற வரைக்கும் நாங்கள் உன்னை பாதுகாப்போம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்கிறானுங்க. உடனே அந்த கேஜ் கத்துறாண்டே, என்னடா பண்ணுறீங்க, சீக்கிரமாக போய் அட்டாக் பண்ணுறான்னு சொல்லி. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் இவனை அட்டாக் பண்ண வந்திருப்பாங்க. இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவனுடைய மேஜிக் ஸ்டாஃப் யூஸ் பண்ணி ஒரு அட்டாக்கு எனர்ஜி பிளாஸ்ட் அப்படி சொல்லி அந்த அட்டாக்ல வந்தவன்லாம் அப்படியே பறந்து தெரிக்கிறானுங்க. உடனே இவனுக்கும் பிளேயர் கில்லர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு அந்த டைட்டிலில் குத்துடுறானுங்க. அப்போ கரெக்டாக அதுலேருந்து ஒருத்த மட்டும் எப்படி டாஜ் ஆகி கரெக்டாக இவன் அட்டாக் பண்ண வந்துடுறான். ஐயோ
இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்து நடுவில் சியா வந்து கவலைப்படாத நான் பார்த்துறேன் சொல்லி ஒரு அட்டாக்கு பார்த்தீங்கன்னா விண்ட் ஸ்பியர் அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு அட்டாக் பயங்கரமான அட்டாக் யூஸ் பண்ணுது. அவ்வளோதான் வந்தவெல்லாம் தெரிச்சிட்டான். பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு அட்டாக்காக இருக்குது. பார்த்தீங்கன்னா சியாக்கும் பிளேயர் கில்லர் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுது. இந்த ப்ரீஸ்ட் பண்ணோன்னே ஹோலி ஆர்மர் ஹோலி வெப்பன் அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய ஹோலி பஃப் எல்லாத்தையும் வந்து லிசார்ட் மேன் மேலே விடுது. இவனுங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பஃப்னால வந்து பார்த்தீங்கன்னா முன்னேருந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் போட்டு தள்ளுறானுங்க. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா சவறானுங்க. இவன் வந்து பார்த்தீங்கன்னா கத்துறான்டே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க சீக்கிரமாக போய் ஜிக்க பிடிங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு 4-5 பேர் கரெக்டாக ஜிக் அட்டாக் பண்ண போகிறானுங்க. கரெக்டாக அந்த இடத்துல சியா ஹே நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல நான் இருக்கிற வரைக்கும் உங்களால் ஜிக்கை தொடக்கூட முடியாது அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு அட்டாக் பண்ணுது. ஜிக் ஓடு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அந்த மியூசிஷியன் அட்டாக் பண்ணுகிறான், ஒரு பக்கம் சியா அட்டாக் பண்ணுது. பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் ஜிக்கு இது எல்லாத்துலேயும் மாட்டாமல் வேகமாக ஓடினுங்கிற ஆல்ரெடி நம்ம தப்பிச்சு ஓடணும் சொல்லி சியா ரொம்ப நன்றி அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்கு ஓடுனுங்கிறான். சே இவனுக்கு வேறு எப்போ வரானு தெரியல அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஓடுனுங்கிறான். பார்த்தீங்கன்னா ஜிக்கை அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா 4-5 பேர் தொத்தின்னு வரானுங்க. பார்த்தீங்கன்னா அப்போது கரெக்டாக கில் போட்டு கேமுக்குள்ளே லாகின் ஆகிறான். அவன் போன சாட்டில் லாகின் காட்டுச்சு, இப்போ தான் அவன் லாகினே ஆகிறான். ஹஹஹா கவலைப்படாதீங்க நான் இங்கே வந்துட்டேன். ஹஹஹா இந்த ப்ளூ டைமண்ட் நீங்கள் எல்லாருமே என் கையில் சாக போகிறீங்க அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா வில்லத்தனமாக சிரிச்சினே லாகின் ஆகிறான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவன் லாகின் ஆனது அந்த அரீனாக்குள்ளே இருக்கிற அந்த பிளெயினான இடத்துல கிடையாது, வேறு ஏதோ ஒரு இடத்துல. அவனுக்கு ஒன்றே புரியல நான் எங்கடா லாகின் ஆகிருக்கு அப்படி சொல்லி திருக்கு பிறகு முடிச்சுனுக்கிறான். பார்த்தீங்கன்னா சிஸ்டம்லேருந்து மெசேஜ் வருது, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கில்டு வார் நடக்கும்போது லாக் அவுட் ஆகிட்டீங்க. ஸோ அதனால் மறுபடியும் உங்களால் அந்த டீசர் பிளேனுக்குள்ளே என்ட்ரு ஆக முடியாது, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எலிமெண்ட் ஆகிட்டீங்க அப்படி சொல்லி தான் வருது. இவனுக்கு சரியான ஷாக்கு. ஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓடிங்க நடச்சா இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நான் ஓடணும் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓடுனுங்கிறான். அவனுக்கு எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஜிக் கிட்டே வந்துட்டானுங்க. பார்த்தீங்கன்னா அவன் ஒரு ஸ்விங் பண்ணுறான், பார்த்தா ஜஸ்ட் மிஸ்ஸு இல்லை இனத்துக்கு கீழே துண்டாக போயிட்டுருக்கோம். அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு லிசார்ட் வாரியர் வந்து எல்லாரையும் அடிச்சு பறக்க வரான் ஒரே ஸ்டைக்கில். எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பறந்து போகிறானுங்க. ஜிக்கோனே லிசார்ட் வாரியர் ரொம்ப நன்றி அப்படி சொல்கிறான். அதை கேட்டோன்னே அவன் டேய் நான் லிசார்ட் வாரியர் கிடையாது, நான் லிசார்டு கிங்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் கெத்தாக சொல்கிறான். ஜிக்கோ வந்து சேர்றா அப்படி சொல்லிட்டு வந்து தான் ஓடுனுக்கிறானுங்க. பார்த்தீங்கன்னா எத்தனை பேரை வெட்டினாலும் எத்தனை பேரை சுட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு பாட்டுன்னு வந்து நேர்றானுங்க ஹீரோவை துரத்திக்கினே. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஓடுனேங்கிறான் ஆல்ரெடி என்னடா பண்ணுறது சொல்லி. அப்போ கரெக்டாக ஒருத்தன் எகிரி ஜிக்கை அட்டாக் பண்ண போகிறான். அவ்வளோதான் நம்ம கதை முடிஞ்சுச்சா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஜிக்கோட அந்த குழந்தை போப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வாட் ரெண்டுத்தையும் அப்படியே கச்சியாக உடச்சி போட்டுது. பார்த்தீங்கன்னா அந்த ஜிக்கோட குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா லிசிஸையும் அப்படியே பிடிச்சி வலிச்சுன்னு வந்துக்குது. ஜிக்குனை திரும்பி பார்த்து நீங்கள் என்னடா பண்ணுறீங்க அடி கேட்குறான். உடனே அதுக்கு அந்த லிசிஸ் டே நீ ஏன்டா திரும்பி பார்த்துக்கிற பைத்தியக்கார பையில ஓடுற அடி சொல்லி பார்த்தீங்கன்னா திட்டுது. ஹீரோ வந்து பார்த்தா சரி சொல்லி வர்றான். பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜிக் ஓடு 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 அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா கத்துறானுங்க. பார்த்தீங்கன்னா இந்த டெய்லானோ ஓடு ஜிக் ஓடு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா கத்துறான். பார்த்தீங்கன்னா வந்து கேமுக்கு வெளில அவனுங்க எல்லாருமே கேமுக்குள்ளே போனோன்னு வர்றானுங்க. கேமுக்குள்ளே கில்ஃபோர்ட்டு அரினாக்குள்ளே போகணுன்னு வர்றான். அரினாக்குள்ளே ஹீரோ நான் உயிரோடு வாழணும்னு வர்றான். எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஓடினே இருக்கிறானுங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வில்லத்தனமாக சிரிக்கிறான் அந்த கேஜி. ஹஹஹா இதுக்கு தான் நீ ஓடிட்டு இருந்தியா ஹா, இதுக்கு மேலே உன்னால் ஓடுறதுக்கு வேறு வழியே கிடையாது, நீ இப்போ ஒரு செக்மேட்டில் மாட்டிக்கிட்ட அப்படி சொல்கிறான். பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த பிளெயினான இடத்துல கரெக்டாக அந்த எட்ஜில் வந்து மாட்டுனுக்கிறான். அவனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பள்ளத்தாக்கா இருக்குது. ஹா இப்போ உன்னால் எங்கேயுமே ஓட முடியாது, நான் கொஞ்ச நேரத்தில் நர்வஸாக ஆகிட்டேன், எங்கேருந்து நீ ஓடி தப்பிச்சுனே இருந்துருவியோ அப்படி சொல்லி. சரி என்ன இருந்தா என்ன, இப்போ நீ என் கையாலே சாக்கு போகிற அப்படி சொல்கிறான். ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனுடைய பிக்சாக்ஸை கையில் எடுத்துக்கிட்டு வேகமாக இவனை அட்டாக் பண்ண பறந்து வரான். நீ என்ன நினச்ச நான் ஓடிட்டுருக்கேன்னு நினச்சியா அப்படி சொல்லி. பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அந்த இடத்துல ஒரே அடி. ஹா பார்த்தீங்கன்னா அந்த இடம் ஏற்கனவே அந்த கிளிஃபாக இருக்கிறதுனால அச்சடி அந்த இடம்லாம் ஃபுல்லாக நொறுங்கி அப்படியே பார்த்தீங்கன்னா விசில் விட ஆரம்பிக்குது. இதுதாண்டா ஆரம்பத்துலேருந்து என்னோடய பிளானு அப்படி சொல்கிறான் ஹீரோ. இதோடு வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் இங்கேயே முடியுது. சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அந்த லிசார்டு வாரியர் சியா எல்லாருமே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாருமே போட்டு வந்துட்டாங்க. இன்னும் இருக்கிற கொஞ்சம் பேர்த்த வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ தத்தின்னு போயினுக்கிறாங்க. ஹப்பா ஒரு வழியாக எல்லாரும் போட்டு தள்ளியாச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சியா அப்போ தான் பெரிய மூச்சு விடுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லிசிஸ் வேகமாக ஓடியாருது. சியா பொண்ணு யாரா அதுன்னு திரும்பி பார்க்குது. பார்த்தீங்கன்னா லிசிஸ் வேகமாக ஓடியான்ட்டு சியா இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சியா கிட்ட ஒரு சடன் பேக் ஒன்று போகிறது. சியா கொண்டு பொருள் லிசிஸ் நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குது. உடனே அதுக்கு லிசிஸு சியா அதை விடு, அப்புறமா முதல்ல என்கிட்ட வா, ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆபத்தில் இருக்கிறான், சீக்கிரமா வா அப்படின்னு வந்து கூட்டின்னு போகுது. பார்த்தீங்கன்னா ஜிக்கு எங்கள் அச்சு உடச்சதில் அந்த இடம் நல்லா உடஞ்சி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கீழே விடுறானுங்க. இவனுக்கு ஒன்றுமே புரியல. அடாச்சா இவன் எதுக்கு இப்போ இந்த கிரவுண்டை பிரேக் பண்ணா, இவனும் என்ன கோயிலை உயர்த்து பண்ணானா அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் உயிரானுங்க. ஹா இவன் என்ன நினைக்கிறான்னு தெரியலையே இந்த கவர்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் எல்லாரும் கீழே உயிரானுங்க. சரி எப்படியா இருந்தா என்ன, இது எதுவும் செஞ்சு ஆக போகிறது கிடையாது, நான் இவனை கண்டிப்பாக இப்போ கூட இவனை போட்டு தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இவனை குத்துறதுக்கு
போட்டு தள்ளதுக்கு. அப்போ கூட அவன் கீழே விழும்போது ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்கு வரான். ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இதாண்டா நம்மளுக்கும் சரியான சான்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவனை குத்துறதுக்கு போகிறான். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒன்று தோணுது. டேய் இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீசர் பிளேனு, அதாவது ஒரு செம்ம வெளியான இடம். இப்போ கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பள்ளத்தாக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற இடமா நான் கீழே விழ இடமா வேற வேற ஆகுது. ஸோ அதனால் நான் கீழே விழுந்துட்டேன்னா இப்போ இந்த போட்டியிலேருந்து நான் எலிமினேட் ஆகிடுவேனே. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லையை விட்டு தாண்டி போயிடுவேன்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு மண்டையிலேயே வருகுது. ஆனால் அவன் யோசிக்கிறதுக்குள்ளேயே ஹீரோ வந்து அவன் மூஞ்சிலே ஒரே குத்து. அதில் தான் குத்திட்டு என்னடா என்னமோ யோசிச்சுனுக்குற அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ அவனை குத்திட்டு சூப்பர்மேன் மாதிரி கெத்தாக பந்து வந்துனுக்குறான். ஹீரோ உடனே டப்புன்னு அந்த காலி குத்து அந்த க்ளோவ்ஸ் மூலமாக அப்படியே புஷ்ஷுன்னு அந்த மேலே இருக்கிற கிளிஃபை பிடிக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணி அப்படியே கெத்தாக பிடிக்கிறான். இதை பார்த்து எல்லாருக்கும் சரியான ஷாக்கு. என்னடா பண்ணுறான் இவன் அப்படி சொல்லி. ஹா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதுதான் என்னுடைய ஆரம்பத்துலேருந்தே உங்களுக்கு வச்ச நான் ட்ராப்பு. நான் ஓடிட்டுருக்கேன்னு நீங்கள் நினச்சிங்களா அப்படி சொல்லி இப்போ தான் ஹீரோ கெத்தாக சொல்கிறான். பார்த்தீங்கன்னா அவன்கிட்டலாம் கையெல்லாம் காட்டுறான். நீ காலிடா அப்படி சொல்லி. அவனே கதறினே கீழே விழுறான். டேய் உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படி சொல்லி. பார்த்தீங்கன்னா அவன் கீழே விழுந்ததுனால அவ்வளோதான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீசர் பிளேன் விட்டு வெளியே போகிறதுனால நீங்கள் ஹெல்மெட் ஆகிட்டீங்க அப்படி சொல்லி வருது. பார்த்தீங்கன்னா அவனோட சேர்த்து மொத்த பேருமே கீழே விழுறதுனால மொத்த பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் ஆகிட்டீங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா சிஸ்டம்லேருந்து மெசேஜ் வருது. உடனே ஹீரோ அப்பா ஒரு வழியாக அவங்கள தோற்கடிச்சாச்சு. நம்ம தான் இனிமேல் அப்படி நம்ம தான் ஹீரோ மேலே ஏறலாம்னு நினைக்கும்போது டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு அந்த கேஞ்சிக்கு அவனுடைய குறைஞ்சி இந்த மானா இவ்வளோ நேரமாக யூஸ் பண்ணுறதுனால அவனுக்கு ரெக்கவர் ஆகிடுச்சு. உடனே அது மூலமாக அவன் டெத் ஹேண்ட் ஆக்டிவேட் பண்ணுறான். ஆக்டிவேட் பண்ணி ஹீரோவுடைய காலை பிடிச்சி வெளிச்சிட்றான். அவள் தான் ஹீரோ அவனுடைய கிரிப் இல்லாமல் கீழே விடுறான். அவள் தான் நம்ம இந்த இடத்துல காலியாக போகிறோமா நம்ம தோக்க போகிறோமா சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ கீழே விழுந்துனுக்குறான். நான் தோக்க தந்தா நீ என் கூட சேர்ந்து தோத்து போடா. இங்கே யாருமே ஜெயிக்கக்கூடாது அப்படி சொல்லி பார்த்தா வெறியா கத்துறான் ஹீரோவை பார்த்து. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இது நான் இந்த இடத்துல தான் கீழே விழணுமா நான் இந்த இடத்துல தான் தோற்று போகணுமா அப்போ என் பிளான் எல்லாமே சொதப்பிடுச்சா அப்படின்னு ஹீரோ நினச்சினே இருக்கும்போது அடி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ நினச்சினுக்கிறான். பார்த்தீங்கன்னா எல்லாருமே அடியே ஜிக் தோக்க போகிறானா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் பார்த்துங்கிறாங்க. ஆனால் அப்போ ஒரு பொண்ணு மட்டும் வேகமாக ஓடுது. ஜெய்க் உனக்கொசம் நான் வரேன்டா அப்படி சொல்லி பார்த்தா எகிரி குதிக்குது. ஜிக் என் கையை பிடிடா அப்படி சொல்லி. பார்த்தீங்கன்னா ஒரு வழியா சியா ஜிக்கோட கையை பிடிச்சிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஜிக் வேகமாக என் கையை கெட்டியமாக பிடிச்சிக்கடா இதை விட்டுறாத அடி சொல்லி பார்த்தீங்கன்னா கத்தி சொல்லுது. உடனே வந்து பார்த்தா சியாவோட காலை லிசிஸ் பிடிக்குது. லிசிஸோட காலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெஜிஷியன் பிடிக்கிறான். அந்த மெஜிஷியனுடைய காலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீஸ்ட் பொண்ணு பிடிக்குது. ப்ரீஸ்ட் பொண்ணு கூட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிசார்டு மேனும் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கிறான். பிடிச்சி தூக்குங்கடா அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் தூக்குறாங்க. பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பிடிச்சி தெரிஞ்ச உடனே அந்த லிசார்டு மேனு எல்லாரையும் அப்படியே தூக்கி அடிக்கிறான். பார்த்தீங்கன்னா எல்லாரும் அடி வானத்தில் படுக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இவங்க கூடவே சேர்ந்து போப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணிக்குது. வாங்கடா வாங்க அப்படின்னு பார்த்தா அது பாஷையில் அது கத்தினுக்குது. பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டம் கீல்டுன்னு உயிராங்க. ஹா இதை பார்த்து அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஷாக்கு. பார்த்தீங்கன்னா டப்புன்னு ப்ளூ டவான் கில்டு யாருமே வந்து பார்த்தீங்கன்னா சர்வே ஆகலை. ரெட் டைகர் கில்டுலேருந்து ஒரே ஒரு ஆள் சர்வே ஆகிட்டாங்க. அதனால் ரெட் டைகர் கில்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சுது அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம்லேருந்து மெசேஜ் வந்துடுது. ஸ்க்ரீனில் எல்லாருக்கும் காட்டிடுது. உடனே இதை கேட்ட உடனேயும் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுறானுங்க அந்த ஆடியன்ஸ் எல்லாருமே. இதோடு வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் இங்கேயே க்ளோஸ் ஆகுது. சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே அங்கே இருக்கிற அந்த மில்லியனர் தான் இதுக்கு வாய்ப்பே இல்லை என்னுடைய காசு அது எல்லாமே போச்சா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வருத்தப்படுறான். நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல ஜிக் அவன் இருந்தானா அந்த ஆட்டத்தையே மாற்றிடுவான் அப்படின்னு சொல்கிறான் டைலான். பார்த்தீங்கன்னா சிஸ்டம்லேருந்தும் மெசேஜ் வந்தது ஜிக் தான் ஜெயிச்சிட்டா சொல்லி. இதெல்லாம் பார்த்த ஜிக்குக்கு ஏய் நம்ம ஒரு வழியாக ஜெயிச்சிட்டோமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஹாப்பியாக வரான். அப்போ உடனே லிசிஸ் பொண்ணு குறுக்க வந்து இது எல்லாத்துக்கும் நீ எனக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்லுது. இதை கேட்டு நீ கொஞ்சமே புரியல என்ன நான் எதுக்கு உனக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு கேட்குறான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அந்த ப்ரீஸ்ட் பொண்ணு வந்து ஆமாம் ஜிக் சொல்கிறது கரெக்ட் தான் நாங்கள் எதுக்கு உனக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு கேட்குது. உடனே அதுக்கு அந்த லிசிஸ் பொண்ணு என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நானும் போப்போவும் தான் ஜிக்கை உயிரோடவே காப்பாற்றுனது இல்லைனா இனத்திக்கு அவன் செத்து போட்டிருப்பான் அப்படின்னு சொல்லுது. அப்போ ஜிக்கை கூப்பிட்டு சியா ஹே ஜிக் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ நெக்ஸ்ட் டைம் நீ என்ன இருந்தாலும் என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்தா சொல்லுது. ஹீரோ அப்படியே வெக்கப்பட்டு அப்படி சொல்கிறான். என்ன ஜிக் நீ சொல்கிறது எனக்கு சுத்தமாகவே கேட்கலையே கொஞ்சம் சத்தமாக சொல்லு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா போட்டு மிரட்டுது. ஜிக் ஒன்னியா சொல்கிறமான்னு கதறான். அப்போன்னே அந்த இடத்துக்கு லிசார்டு மேனு அந்த மியூசிஷியன் எல்லாம் வந்து ஆமாம் ஜிக் நீ கங்க்ராச்சுலேஷன் நீ ஜெயிச்சதுக்கு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா லிசிஸும் அந்த
வேஸ்ட் பண்ணணும்னா சண்டை போட்டுங்கிறாங்க. அப்போனே அந்த மியூசிஷியனு சரி எல்லாம் முடிஞ்சுதால நம்ம இந்த விட்டு கிளம்பலாம் அப்படி சொல்கிறான். அப்போ ஒரு கை வந்து என்ன போறீங்களா எங்கே போகிறீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பள்ளத்தாக்குலேருந்து ஒரு கை ஒன்று வருது. பார்த்தீங்கன்னா அந்த கேஜ் தான் வரான். ஹா எவ்வளோ தைரியம் தான் போவேன்னு சொல்கிறீங்க, ஒன்றும் இந்த ஆட்டம் முடியவே இல்லை. ஹா ஏய் எவ்வளோ தைரியம் தான் நீ உன்னுடைய லைனை கிராஸ் பண்ணி என்னுடைய கில்டு வார்லேயே வந்து தலையிட்டு நீ இதை பண்ணுறதுக்கு உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஹேய் காங் யுவான், நீ பண்ணது ரொம்பவும் தப்பு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஹீரோ பேரை சொல்லிடுறான். உனக்கு ஞாபகம் இல்லையா என்ன, ஓல்டு டேஸ் எதுவுமே உனக்கு ஞாபகம் இல்லையா என்ன, உன்னை நான் என்னென்னலாம் பண்ணேன்னு சொல்லி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வில்லத்தனமாக சொல்கிறான். இதை பார்த்தோன்னே அங்கே இருக்க எதுவுமே புரியல. என்ன ஜீக்கு அவன் உன் பேர் சொல்கிறான், அவனுக்கு எப்படி உன் பேர் தெரியுது, அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறான் அவன் அவன் என்னமோ சொல்கிறானே அப்படின்னு வந்து பார்த்தா சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஹீரோ அப்படி ஒரு மாதிரி தெரியும் என்ன இவங்க உண்மை சொல்கிறான்னு சொல்லிட்டு. ஹோ ஜீக்கு என்ன உன்னை பற்றி அவங்களுக்கு தெரியாதா அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவன் சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஜிக்கோ நானும் செம க்ளோஸு, அது மட்டும் இல்லாமல் ஜிக் அந்த யுவான் காங் யுவான் அவனுடைய உண்மையான பெரியான்னு தெரியுதான் சொல்கிறீங்க. ஏன்னா அவன் என்னுடைய டாய், அவன் என்னுடைய பஞ்சிக் பேக்காக இருந்த ஒருத்தன் அடி வந்து பார்த்தா வெள்ளத்தனமாக சொல்கிறான். என்ன ஜிக் உனக்கு ஞாபகம் இல்லையா என்ன, சரி என்கிட்ட வா நான் உனக்கு அதை ஞாபகப்படுத்துகிறேன், வா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்றான். நம்ம மறுபடியும் நம்மளுடைய விளையாட்டை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தா சொல்லிட்டு பயங்கரமாக சிரிக்கிறான். ஹீரோ ஒன்றே நிறுத்து நான் வரேன் உன் ஆசைப்படி அடி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போகிறான். பார்த்தீங்கன்னா ஹீரோ அவங்ககிட்ட போய் அடி வாங்க போகிறானா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒருவேளை நீ தோத்துட்டுனா அந்த ஆர்மர் உனக்கு எப்படி கிடச்சிது அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் சொல்லணும் அப்படி சொல்கிறான். என்ன என்கிட்ட ஃபைட் பண்ண போறியா, உனக்கு அவ்வளோ கொழுப்பா என்ன அப்படின்னு பார்த்தா அவன் சிரிச்சுன்னுக்கிறான். பார்த்தீங்கன்னா இந்த சியா பொண்ணு ஜிக்கி நினைக்கிறான். சியா அது மட்டும் இல்லாமல் லிசர்ட் வாரியர் மற்றவங்க எல்லாருமே இவங்க எல்லாருக்குமே நான் சொல்கிறது சியா டிசீஸ் அது மட்டும் இல்லாமல் ப்ரீஸ்ட் பொண்ணு மந்திரவாதி லிசர்ட் வாரியர் நான் உங்கள் எல்லோரையும் டிசப்பாயிண்ட் பண்ணியிருப்பேன். அஃப்கோர்ஸ் நான் டிசப்பாயிண்ட் தான் பண்ணியிருப்பேன். ஏன்னா எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. ஏன்னா என்னுடைய கோல் இந்த கேமில் நான் அந்த பேட்ஸ் கேரக்டர் அது ஐட்டம்ஸை ஃபைண்ட் பண்ணி அந்த ஹேக்கரை கண்டுபிடிக்கிறது மட்டும் தான் என்னுடைய கோல். அது தவிர நான் இங்கே ஃப்ரெண்டை மேக் பண்ணுறதுக்கு ஒன்றும் இங்கே வரலை. நீங்கள் என்னை பற்றி என்ன நினச்சாலும் எனக்கு கவலையே கிடையாது அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஜம்ப் பண்ணி அவனை அட்டாக் பண்ண போகிறான். நீ இந்த இடத்துல காலிடா அப்படி சொல்லி. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடியே சியா உள்ளே பூந்து அவன் மூஞ்சிலே ஒரே குத்து அவன் தவடைய செத்து அவன் பார்த்தீங்கன்னா பறந்து போய் கீழே போயிடான். நான் அப்பயே நினச்சேன் ஏதோ வித்தியாசமாக இருக்குதே, சின்ன வயசில் செம்மையாக சிரிச்சிட்டு இருந்த ஒரு பையன் ஏன் இவ்வளோ உம்மனா முஞ்சா இருக்கிறானே சொல்லி. இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணமா, நீ தான் யுவானை இதேமாரி மாற்றி வச்சுக்கிறியா என்ன அப்படின்னு வந்து பார்த்தா டெரராக கேட்குது. ஹே யார் நீ, எதுக்கோசம் எங்களுக்குள்ளே நீ ஃபைட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு வந்து பார்த்தா அது கேட்டுனே இருக்கும்போது அந்த கேஜ் கேட்டுனே இருக்கும்போது நடுவில் அந்த லிசிஸ் பொண்ணு வந்து அவன் மண்டையிலே ஒரே அடி. என்னடா பேசிகிட்டு இருக்க, என்ன பேசுகிற அப்படி சொல்லி எதுக்கு வச்சதுனே தெரில அதுக்கே. ஓஹோ இப்போ தான் புரியுது, நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்கை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்த அந்த ஸ்கூல் புள்ளியா, நாங்கள் சும்மா விட மாட்டோம். ஆமாம் நீ சொல்கிறது கரெக்ட் தான், இவன்லாம் கண்டிப்பாக உருப்படவே கூடாது, இவனெல்லாம் செல்லில் போட்டு அடைச்சி வைக்கணும், சிறையில் போகணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பேசினுக்கிறாங்க. உடனே அதுக்கு அந்த மந்திரவாதியம் சரி வாங்க இந்த கேடு கட்ட கேரக்டரை நம்ம ஊடு கட்டி அடிக்கலாம் அப்படி சொல்கிறானுங்க. உடனே ஹீரோவும் என்ன காய்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சொல்ல வரும்போது சியா ஒன்றையும் ஜிக் நீ அங்கேயே இரு எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு வந்து பார்த்தா சொல்லுது. இவன் உடனே கதறாண்டே என்னடா பண்ணுறீங்க, எனக்கும் அவனுக்கும் ஒன்றா ஒன்றா நீங்கள் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுனே இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கில்ஃபோர்ட் வராரு. ஹே என்ன கில்டோர் இருக்கவே முடிச்சிச்சு போலே அப்படி சொல்லி வந்து பார்த்தா எல்லாம் முடிச்சிட்டு அப்புறம் வராரு. உடனே அவங்க அப்பா பார்த்தோன்னே சியா அப்பா இவங்கிறானே இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்கை ஸ்கூல் டேஸில் புள்ளி பண்ண ஒருத்தன் அப்படின்னு வந்து பார்த்தா போட்டு கொடுத்துது. ஓஹோ அப்படின்னா நீ தான் என்னுடைய ஸ்டூடெண்ட்டை புள்ளி பண்ண ஒருத்தனா, உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என் ஸ்டூடெண்ட்டை புள்ளி பண்ணியிருப்பேன் அப்படி சொல்லி அவர் வெளியே வர்றாரு. ஆமாம் நாங்கள் ஏற்கனவே இவனை ஊடு கட்டி அடிக்கலாம் அப்படி சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்கோம், இப்போ வாங்க நீங்களும் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு கூப்பிட்றானுங்க. பார்த்தீங்கன்னா இவன் வந்து பார்த்தா ஐயோ என்னடா பண்ணுறது சொல்லி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது. யார்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா அந்த பெகமத் கிட்டேருந்து, நான் உன்னுடைய ப்ளூ டவான் கில்டை அதை ஃபுல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸப்பாயிண்ட் பண்ணுறேன், அதை கழிச்சு விட்டுறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்து உடனே புரியா பார்த்துங்கும்போது அவன் வாயிலே ஒரே குத்து, அவன் பல்லுகளெல்லாம் அப்படியே தெரிக்குது. பார்த்தீங்கன்னா மொத்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னை ஊடு கட்டி அடிக்கிறானுங்க, சாப்பிடா சொல்லி. பார்த்தீங்கன்னா அச்சு அடியில் அவன் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எதுவுமே செத்தே இருக்க மாட்டான், அப்படியே ஒரு கன்றாவியாக செத்து போகிறான் அவன். சிக் நீ இதை பற்றி எதுவும் கவலைப்படாத, ஏன்னா உனக்காக எப்பவுமே நாங்கள் இருப்போம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கெத்தாக அவங்க எல்லோரும் சொல்கிறாங்க. இதை பார்த்தோன்னையும் ஜிக்குக்கு சரியான ஷாக்கு, என்ன எனக்காக இவங்க இருப்பாங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எபிசோடில் ஹீரோக்கு வந்த அந்த கனவு, அந்த ஃபஸ்ட் எபிசோடில் காட்டின அந்த சீன் இப்போ மறுபடியும் காட்டுறாங்க. ஹே பிராட்ஸ், நீ
நீ எதுக்கு இன்னமும் தனியாகவே இருக்க? நீ எதுக்கு தனியாகவே ப்ளே பண்ணிட்டு இருக்க? அதே கேள்வி இப்போ மறுபடியும் பிராட்ஸாக இருக்கிற ஹீரோவை பார்த்து இல்லை, மறுபடியும் இங்கே வருது. ஆனால் இந்த டைம் சியா, லிசி, அது மட்டும் இல்லாமல் அவனுடைய கில்டு மெம்பர்ஸ், டீமேட்ஸ் எல்லாரும் அவன் கூட இருக்க நினச்சி, ஆமாம் நான் எதுக்கு ஒன்றும் அதை பற்றி கவலைப்பட்டுட்டு இருக்கணும், ஏன்னா இப்போது நான் தனியாள் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் எனக்குன்ட்டு இப்போது நண்பர்கள் இருக்காங்க. என்னுடைய நண்பர்கள் என் கூட எப்பவுமே இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ அவங்க கூட எழுந்துச்சு போகிறான். இதோட வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் இங்கே க்ளோஸ் ஆகுது. அந்த கில்டு வார் முடிஞ்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு. பட் ஆனாலும் அது ஒன்றும் நார்மல் கில்டு வார் கிடையாது. அது ஒரு நார்மலான கில்டு வாராக இருந்திருந்தா அதை பற்றி பேசுகிறத மக்கள் எப்பயோ மறந்துட்டு இருப்பாங்க. ஆனால் அது ரெட் டைகர் மெர்சனரிஸ் அண்டு ப்ளூ டுவான் அவங்களுக்கு நடந்த நார்மலான பேட்டிலே கிடையவே கிடையாது. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த பிளாக் ஸ்மித் ஜிக். அவன்தான். அவன் என்ன பண்ணாலும் தெரியல. ஆனால் அவன் ஒரு லிசார்டு ஆர்மியே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டின்னு வந்தான் அந்த பேட்டில் ஃபீல்டில் அவங்களுக்கோசம் சண்டை போடுறதுக்கோசம். அவன் என்ன ஒரு டேமரா? இது என்ன அவனுக்குள்ளே இருக்கிற ஒரு ஹிடன் டேலண்ட்டா, ஹிடன் ஸ்கில்லா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் கேட்க ஆரம்பித்தாங்க. ஏற்கனவே யூசர்ஸ்க்கு மத்தியில் ரொம்ப ஃபேமஸாக இருந்த ஜிக் இப்போ இன்னமும் ஃபேமஸ் ஆகிட்டாரு. அப்சல்யூட்டாக இப்போ இவனை எல்லாருமே அவாய்ட் பண்ண முடியாத ஒரு செலிபிரிட்டியாக இப்போ ஜிக் இருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜிக் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவுடைய வாய்க்குள்ளேயே மைக் விட்டு ஆடுறானுங்க. கிங் ஆஃப் ரிப்பர், டிஸ்கவர் ஆஃப் மைசீனியா, லிசர்ட் ஜெனரல், பேட்டில் ஃபீல்டு ஃபாக்ஸ், ப்ளூ டவான் ஸ்லேயர், நம்ம ஜிக் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட இருக்காரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட மைக் நிட்டுறானுங்க. ஹலோ ஐ எம் ஜிக் அப்படின்னு வந்து ஹீரோ சொல்கிறான். உங்களை பற்றி இன்ட்ரோடக்ஷன்லாம் தேவையில்லை, ஏன்னா உங்களை பற்றி எல்லாருக்குமே தெரியும். சரி சொல்லுங்கள், நீங்கள் எப்படி லிசர்ட் மேனை கமாண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. லிசர்ட் மேனை நான் கமாண்ட் பண்ணுறேன்னா? இல்லை இல்லை கிடையாது, லிசர்ட் மேன் கிட்ட நான் ஹெல்ப் தான் கேட்டேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்லுங்கிறான். இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்த அந்த யோவா பூ பார்த்தியா, இவன் லிசர்ட் மேன் கிட்ட ஹெல்ப் கேட்டானா? லிசர்ட் மேன் மாஸ்டர் கிட்ட பேசுகிற ஹியூமன் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஒரு வேளை இவன் ஹியூமனாக இல்லாமல் ஏதாவது ஜந்துவாக இருப்போம் அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவை போட்டு கேலி பண்ணுகுது. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா காண்டாயது அடிக்கிறான். உடனே சியா பொண்ணு, ஹேய் அவள் வந்து பார்த்தீங்கன்னா உன் மேலே செம்ம பொறாமல் இருக்கிறா, நீ மட்டும் செலிபிரிட்டி ஆகிட்டே சொல்லி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்க சமாதானம் பத்துறா. பட் இருந்தாலும் இவன் என்னை ரொம்ப காண்டேத்துறா, இவளை சும்மா விடமாட்டேன் அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ அவளை அடிச்சுன்னுக்கிறான். பார்த்தீங்கன்னா அவள் ஹா யுவான் இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூடியூப்பில் போட்டு உன்னோட இமேஜை கெடுப்படா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வீடியோ எடுத்துனுக்குது. அந்த இடம், அந்த கேப்சூல் இடம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட அந்த ப்ளூ டவான் கில்டை சேர்ந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்கல்ல, அவர் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்டார். அது மட்டும் இல்லாமல் அந்த பையன் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இல்லாததுனால அந்த பையனை அவர் தூக்கிட்டு அதுக்கு பதிலாக வேற ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு பார்ட் டைமரை. அவங்களுடைய சொந்த பையனாக இருந்தாலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த தூக்கிட்டாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும். எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடைக்குள்ளே போகிறாங்க. உள்ளே போனோடனையும் அந்த பார்ட் டைமர் வெல்கம் சார் வெல்கம் சொல்லுது. இது பார்ட் டைமரை பார்த்தோன்னே எல்லாருக்கும் சீரியஸாக கை பார்க்குறானுங்க வாய் பொந்துக்குன்னு. நாடான்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம லிசியும் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக கை பார்க்குது. பார்த்தீங்கன்னா இப்போ கேமுக்குள்ளே ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா குறுன்னு லிசியாக பார்த்துன்னுக்குறான். என்னால் கொஞ்சம் கூட நம்ப முடியல. நீவா ஜாயின் ஆன அந்த பொண்ணு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ கேட்டுனுக்குறான். ஹேய் என்ன அப்படி பார்த்துன்னுக்குற? அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வேலையெல்லாம் கச்சிதமாக இருக்கும், நீ எதனா குறை சொல்ல தந்தா சொல்லிக்கோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிசி பொண்ணு சொல்லுங்குது. குறையெல்லாம் ஒன்றும் இல்லை, பட் ஆனால் உன்னுடைய லுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்கிறான். ஆமாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நான் வந்து என்னுடைய யாருக்கு டை வச்சுருக்கேன், அது மட்டும் இல்லாமல் மேக்கப் எல்லாம் போட்டிருக்கேனே, இது எல்லாத்துக்கும் எவ்வளோ காசு ஆச்சு தெரியுமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது பேசினுக்குது. ஓ அப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹீரோ பேசினு இருக்கும்போது, டை வாய முறா போதும், உனக்கு பேசுறதுக்கு டைம் இருந்ததுன்னா சீக்கிரம் போய் வேலையை பாரு, ஏன்னா நம்மளுக்கு எக்கச்சக்கமான பணம் சம்பாதிக்க வேண்டிய வேலை இருக்குது, நீ மட்டும் வேலையை பார்க்கல அவள் தாண்டி உனக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ மேலே செம காண்டாகுது. பார்த்தீங்கன்னா ஹீரோ மிரட்டி வேலை வாங்குது. ஹீரோ பார்த்தீங்கன்னா சரி சரி சொல்லிட்டு போகிறான். இந்த இன்சிடென்ட் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லிசி அது மட்டும் இல்லாமல் அந்த டைலான் 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீல் ஒன்று போட்டாங்க. ஜிக் செய்கிற எக்யூப்மெண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பாதி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரம் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி. பட் ஆனால் இப்போது ஜிக்கோட கடை மூடி இருக்குது. ஜிக் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ரிக்வஸ்ட்டையும் எடுத்துக்க மாட்டேன் சொல்லி போர்டு வச்சுட்டுக்கிறான். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த ஆர்மர் கோசம் தான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறானுங்க. பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த ஆர்மர் வச்சு தான் யோசிச்சுக்கிறான் என்னடா பண்ணலாம் சொல்லி. பார்த்தீங்கன்னா இப்போது அந்த கேஜை போட்டு தள்ளிட்டுக்கு அப்புறம் இந்த ஆர்மர் தான் வந்து பார்த்தீங்கன்னா லூட்டாக கச்சிக்குது. அப்போ வந்து அந்த கேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசுங்க, டேய் என்னடா பண்ணுறீங்க சீக்கிரம் என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா கத்தினுக்கிறான் கேஜி. உடனே அந்த
ப்ரீஸ்ட் பொண்ணு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குச்சி வச்சு நோண்டுக்குது. ஹே இந்த ஆர்மர் பேசுது பாரா அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த லிசிஸ் பொண்ணு இவன்லாம் ஒரு தேர்ட் ரைட்டர் வில்லன் தான். இவன்லாம் அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தை பொசஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு வந்து அவனை போட்டு கத்தினுக்குது. ஹேய் நான் ஒத்துக்கிறேன் நான் வந்து நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவை புல்லிங் பண்ண சொல்லி. பட் ஆனால் இது எல்லாத்துக்கும் நான் காரணம் கிடையாது அப்படின்னு தான் சொல்கிறான். ஏய் என்ன நான்சென்ஸ் தனமாக பேசுகிற, பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு நீ வந்து வேற யாரும் கை போட்டு ஓடிலான்னு நினைக்கிறியா அப்படின்னு வந்து தான் லிசீஸ் பண்ணி மிரட்டுது. ஹே இல்லை நிஜமாக தான் சொல்கிறேன், இது எல்லாத்துக்கும் காரணம் நான் கிடையாது, பெகமோத்து. அந்த 4th ரேங்கிங்கில் இருக்கிற அந்த பெகமோத் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். இது கேட்டோடனே சியா என்ன அந்த அயன் கிராஸ் கில்டு லீடர் பெகமோத்தையை சொல்கிற அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குது. ஆமாம் அவன் தான் சொல்கிறேன், அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் காரணம். அவன் பேர் ஜெயான் ஹியோ லீ அப்படின்னு வந்து பார்த்தா சொன்னோனையும் ஹீரோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. என்ன ஜெயான் ஹியோனா அவன் தானே நம்ம ஸ்கூலுடைய பிரசிடென்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ சீரியஸாக கை கேட்குறான். ஆமாம் கரெக்டாக சொன்னேன், அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஹெக்லிங் ஃபவுண்டேஷனுடைய சேர்மனுடைய பேரன் அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் என்னை வந்து பார்த்து அவன் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை டார்ச்சர் பண்ண சொன்னான், உன்னை புள்ளி பண்ண சொன்னான், இது எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான். இதுக்கு நான் ஒரு பொறுப்பும் கிடையாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்மர் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவன் தான் எனக்கு கொடுத்தான், இதை வந்து அவன்கிட்ட தான் நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு வந்து பார்த்தா அவன் சொல்கிறான். பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ அதெல்லாம் நினச்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுன்னு அந்த ஆர்மரை டிஸ்அசம்பிளி பண்ணி வச்சுக்கிறான். எப்படி எனக்கு ஒன்றுமே புரியலையே, அந்த ஹயான் லில் அவனுக்கு எப்படி பிராட்ஸ் கேரக்டருடைய வெப்பன் எல்லாம் கிடச்சிது? ஒருவேளை அவன் இது அதிகமாக காசு கொடுத்து வாங்கியிருப்பானா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ யோசிச்சுக்கிறான். ஒருவேளை அப்படி இல்லைனா அப்படி ஹீரோ அவன் பாட்டுன்னு யோசிச்சுக்கிறான். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கில்ஃபோர்டுக்கு ஹீரோக்கு தான் சண்டை போயினுக்குது. பார்த்தீங்கன்னா அவர் உடனே ஹீரோட கைத்தை பிடிச்சிட்டு ஏய் அந்த பக் மட்டும் இல்லைனா நாங்கள் எப்பயோ ப்ளூ டேவை நாங்களே வேப்பல் பண்ணியிருப்பேன்டா, நீ என்ன ஒன்று நினச்சி பெருமையாக பேசுனுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ கைத்தை போட்டு நெரிக்கிறாரு. ஹீரோவோட உயிர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலயே பறக்குது. என்ன இவர் இதுமாதிரி பண்ணிட்டு இருக்காரு, ஏதோ ஸ்ட்ரேஞ்சாக இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ நினச்சினுக்கிறான். பார்த்தீங்கன்னா மாஸ்டர் அவனை விடுங்க, நீங்கள் உள்ளனா அவன் செத்து போடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாம் தடுக்கிறானுங்க. இவர்கிட்ட ஒரு போராட்டமாக போயினுக்குது. ஹீரோ நினைக்கிறான் ஒருவேளை அவன் தான் ஆக்கராக இருப்பானோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ யோசிச்சுக்கிறான். அந்த ஜெயாங் ஹியான் ஹில் அவன் ஆக்கராக இருந்தால் என்ன பண்ணுறது? இல்லை அவன் ஆக்கராக இருந்திருந்தானா கண்டிப்பாக இனத்திக்கு அந்த கில்டு வாரோடைய முடிவு இப்படி இருந்திருக்காது. அவன் ஏதாவது ஹேக் பண்ணி மாற்றி இருந்திருப்பான். பட் ஆனால் எப்படி அப்படின்னு பார்த்தா ஹீரோ யோசிச்சுக்கிறான். அப்போ அந்த இடத்துக்கு ஒருத்தன் வந்து ஹே இதுதானே பிளாக் ஸ்மித் ஜிக்கோட ஷாப்பு அப்படி சொல்லி தான் ஒருத்தன் வரான். உடனே ஹீரோ அவன் மூஞ்ச மறைச்சிக்கிறான். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் செம்ம செலிபிரிட்டியாக இருக்கிறதுனால, அவன் ஃபேமஸ் ஆகுறதுனால அவனை போட்டு எல்லாம் டார்ச்சர் பண்ணுகிறானுங்க. அதனால உடனே ஹீரோ அவன் மூஞ்ச மறைச்சின்னு சொல்கிறான். இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கேபினு, நீங்கள் வந்து அப்படி போங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அவர் கிடையாது, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிருக்கும்போது அவன் மூஞ்சில் போட்டுட்ருக்க மறைச்சிட்டு இருக்க அந்த ஆர்மரை வச்சு எடுக்கிறான். ஹீரோக்கு இதை பார்த்தா சீரியஸாக யாரா இவன் ஒரு ரூக்லெஸ்ஸாக ஹேக் பண்ணிட்டு இருக்கானே அப்படி சொல்லி. ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப ரொம்ப காலமாயிடுச்சு உன்னை பார்த்தே, எப்படி இருக்க பேட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். இதை பார்த்தோன்னு ஹீரோக்கு சீரியஸாக்கு எப்படி உனக்கு இப்படி தெரிஞ்சுன்னு சொல்லி. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் தான் பேட்ஸ் கேரக்டர்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ யார்கிட்டையும் சொல்ல. அது வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ் கேரக்டர் இருக்கும்போது அவன் மட்டும் தான் தனியாக விளையாண்டான். ஏன்னா வந்து ஒரு சோலோ பிளேயர். ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா யார்கிட்டையும் பேசவும் மாட்டான், யாரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ நம்பலைங்கிறதுனால ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா யார்கிட்டையும் பேச்சு வச்சுக்கிறதே கிடையாது. ஸோ அப்படி இருக்க சொல்ல இவனுக்கு எப்படி தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு சீரியஸாக இருக்குது. இதை பற்றின விஷயங்களை நம்ம இனிமேல் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க வேண்டியது இருக்கும். இதோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் முடியுது. இதோடு வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக சீசன் 1 வந்து பார்த்தீங்கன்னா முடியுது.